உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எத்தனையோ தடவை நீங்க என்கிட்ட என்னென்னவோ கேட்டிருக்கீங்க. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் ஒன்னே ஒன்று பண்ணுங்க. தமிழை கடத்தினவன நான் சும்மா விட மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அது யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் இனிமே அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. ப்ளீஸ் பாரதி, நான் நம்ம நல்லதுக்கு தான் இதை கேட்கிறேன். நானா சொல்ற வரைக்கும் கேட்காதீங்க. கண்ணா, அப்பா ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அம்மாவுக்கு புரிய வைங்க. நீ சீக்கிரம் குணமாகணும்னு மந்தையம்மன் கோயிலில் போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கிறேன்டி. பச்சை புடவை சாத்தி தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு இந்தா திருநெல் எடுத்துக்க. நீயே வச்சுட்டுருவோம். அதான் இந்தாங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா, திருநெரு வச்சுக்கங்க. பொட்டு ஆண்டாள குத்துனவன் சீக்கிரம் கையில சிக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இது என்னது? மலர்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் ஏதாவது விசேஷமா? என்னாச்சு? ஏதாவது விசேஷம் கேட்டா ஏன் சிரிக்கிறீங்க? மாப்பிள்ள இந்தாங்க, இதுல புது வேட்டி சட்டை இருக்கு, இத போட்டுக்கோங்க. எனக்கா? எதுக்கு? என்ன விசேஷம் கேக்குறீங்க? பாருங்க. டேய், என்னது இது புது வேஷ்டி புது சட்டையலா? என்ன விசேஷம்னு கேட்டா இந்த புள்ள எதுக்கு வெக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு? ஏண்டா சாந்தி முகூர்த்தம்னா வெக்க வராதா? சாந்தி என்ன திடீர்னு? ஏண்டா இன்னைக்கு எத்தனை நாளைக்குடா இப்படி ஏமாத்திக்கிட்டே சுத்திட்டு இருப்பீங்க? காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா? ஏய்யா மாப்ள, அப்ப இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவசாய இருக்கா? இதெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. அட சரி விடுங்க, ஏதோ ஆர்வத்துல கேட்டாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஆனா ஒரு மணி நேரம் கூட அந்த சண்டை நீடிக்காது. எவ்வளவு வேலை இருந்தாலும் எங்க அம்மா என்னை தேடி வந்து பேசுவாங்க. நான் கூட அவங்களை கிண்டல் பண்ணுவேன். உன்னால என் கூட ஒரு மணி நேரம் கூட பேசாம இருக்க முடியலையே, அப்புறம் ஏன் சண்டை போடுறேன்னு கேட்பேன். அதுக்கு எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது நமக்குள்ள எவ்வளவு சண்டை வேணாலும் வரலாம், ஆனா பேசாம மட்டும் இருக்கக்கூடாது. அப்புறம் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டுலாம் போக கூடாதுன்னு என்ன செல்லமா அடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவை கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அழாதீங்கப்பா, பாட்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, சீக்கிரமாவே வந்துடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, பாட்டி வந்ததும் நாம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் ஜாலியா சண்டை போட்டுக்கலாம். ஆனா பாட்டி சொன்ன மாதிரி 1 ஹவருக்கு மேல பேசாம இருக்க கூடாது. யாரும் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போக கூடாது. அப்ப பாட்டி நம்ம கூட வந்தா உனக்கு ஓகேவா? அவங்க நம்ம கூட தானேப்பா வரணும். இப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவை விட்டு போனா அது நல்லா இருக்குமா? அதே மாதிரி நீங்களும் உங்க அம்மாவை விட்டுட்டு போக கூடாதுல்ல. நீங்க சொன்ன மாதிரி காக்கா, குருவி, யானை, சிங்கம், புலி இது எல்லாமே அவங்க அம்மா கூட இருக்கும்போது நீங்களும் உங்க அம்மா கூட தானே இருக்கணும். ஆனா அம்மா இப்ப என் கூட இல்லையே தமிழ். அவங்க நேரம் எங்க இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ தெரியல. உலகத்துல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அம்மா நம்மளை நம்பி இருக்கும்போது அவங்கள நம்மளால பார்த்துக்க முடியாம போகுதில்ல.
அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த கொடுமை அனுபவிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அப்பா இப்பெல்லாம் சரியாவே தூங்குறதில்ல. மனசு முழுக்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தேடிக்கிட்டே தான் இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்கப்பா. வாங்க என் மடியில படுத்துக்கோங்க. ம், வாங்கப்பா படுத்துக்கோங்க. டேய் தர்மலிங்கம், தோத்துட்டியேடா. ச்சே, இந்த அழகர் பைகிட்ட நீ தோத்துட்டே நிக்கிறியடா. என்ன பண்ணலாம்? இது ஏதாவது பண்ணி நிப்பாட்டி ஆகணுமே. யோசி, நல்ல யோசி. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நடக்க கூடாதுடா. கரெக்ட். இது நடந்தா அங்க அது நடக்காது. டேய் அழகரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு கனவுலையும் சந்தோஷம் கிடைக்காதுடா. கிடைக்கவும் விட மாட்டேன். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி. நல்லா இருந்தா நீ நல்லா இருக்கணும் தா. நீ இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் தா. அதான் இந்த அப்பனோட ஆசை. சரிதா நீ உள்ள போ. டேய் வெனையும் பிடிச்சவனே, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஏதா இங்காரு, இதுல நீ தலையிடாத சொல்லிவிட்ட. இதை தாண்டா நானும் உனக்கு சொல்றேன். என் பேரு பேத்தி விஷயத்துல நீ தலையிடாத. இங்காரு, இன்னைக்கு நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். நீ செத்தாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரும். பாப்போம். நான் செத்தாலும் சாவனே தவிர இத மட்டும் நான் நடக்க விடவே மாட்டேன். இந்த லட்சுமி, என்ன பண்ண நீ? உங்களை இப்படி விட்டா ஆண்டாளோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்து நாசம் பண்ணிடுவீங்க. இருங்க அத்த வரேன். இப்போ அவுத்து போறீங்களா இல்லையா? இரு நல்லா திரி, வாயை திறக்க கூடாது. அமைதியா இங்க பாருங்க, ரொம்ப பேசுனீங்க அப்புறம் விஷத்தை எடுத்து வாயில ஊத்திடுவேன். ஷூ, அமைதியா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.